வணக்கம். இன்னைக்கு நாம் நமது வீடியோவில் ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆரோக்கியமான கஞ்சியை வெறும் 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிடலாம். கஞ்சியை பர்ஃபெக்டாக ஹோட்டல் டேஸ்ட்டில் செய்ய ஒரு சீக்ரெட் டிப் வீடியோவோட இடையில இருக்கு. மிஸ் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. ஹெல்த்தியான கஞ்சி செய்ய 200 கிராம் அளவு கோதுமை ரவை எடுத்துக்கலாம். எடுத்த கோதுமை ரவையை இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கோதுமை ரவையோட வேகும் இந்த கடலைப்பருப்பு ஒவ்வொரு வாய் கஞ்சியிலையும் சூப்பரான கிரன்ச்சியாக இருக்கும். இதுவே ரெசிபியோட ஹைலைட். நாம் ரவை மற்றும் கடலைப்பருப்பை தண்ணீர் ஊற்றி ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கோதுமை ரவையில் நம்ம கஞ்சி தான் செய்ய போகிறோம். ரவை அளந்த அதே கப்பில் 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுதான் சரியான அளவு. சேர்த்த பிறகு குக்கரை மூடி வச்சு அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். 1/2 கப் தண்ணீர் ஊற்றிய பிறகு ரவை நன்றாக குழைந்து வர உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விடுவீர்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்குங்க. தேவையான விசில் வந்ததும் அடுப்பை அணைச்சிட்டு ஆவி அடங்கும் வரை காத்திருக்கலாம். 10 நிமிஷத்தில் குக்கரில் உள்ள ப்ரெஷர் முழுவதும் குறைஞ்சிருச்சு. குக்கர் மூடியை திறந்துக்கலாம். பாருங்க, கோதுமை ரவை நல்லா மென்மையாகவும் கடலைப்பருப்பு குழையாமலும் பதமாக வெந்து வந்துருச்சு. பருப்பு இப்படி சரியாக பதமாக வெந்து வரும்போது கஞ்சிக்கு நல்ல சுவை கிடைக்கும். கஞ்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால சரியான பதம் வரும் வரை தேவையான அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு 1 நிமிடம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். எல்லா தண்ணீரையும் ஒரே முறையில் ஊற்றக்கூடாது. கஞ்சிக்கு நம்ம எப்போதுமே சூடான தண்ணி தான் பயன்படுத்தணும். அப்போதுதான் கஞ்சியின் ருசியும் நிறமும் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போது நாம் கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். கஞ்சிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கஞ்சி பதமாக இருந்தால் குடிக்க மிகவும் நன்றாக இருக்கும். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நாம் அதை அடுப்பில் இருந்து கீழே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். வாணலி நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா உருகி வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இந்த நெய்யிலேயே நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் கஞ்சிக்கு ஒரு சுவையும் நல்ல வாசனையும் கிடைக்கும். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதில் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, அப்புறம் 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பூண்டும் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் பொடியை நறுக்கி வச்சுருக்கிற 1 கேரட், அப்புறம் 8 பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி இதெல்லாம் நெய்யிலேயே வதங்கும் போது கஞ்சிக்கு ரொம்பவே சூப்பரான சுவை கிடைக்கும். இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். எனவே கஞ்சியில் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ காய்கறிகளுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நல்லா பழுத்த ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. தக்காளி ரொம்ப குலைவாக வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இதில் 100 மில்லி அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் மிதமான தீயில் வேக விடலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை நம்ம திறந்து பார்க்கலாம். காய்கறிகள் எல்லாம் 3/4 பாகம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு காய் வெந்தால்தான் கஞ்சி ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே 1/2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்க்கும்போது இந்த கஞ்சிக்கு சூப்பரான மணமும் ரொம்ப அருமையான சுவையும் கிடைக்கும். நாம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவை கஞ்சியை வெந்த காய்கறிகளோடு சேர்த்துக்கலாம். கஞ்சியும் காய்கறிகளும் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அப்போது தான் காய்கறிகளோட சுவை கஞ்சியில் நல்லா இறங்கி வரும். சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கலாம். அப்போ தான் கஞ்சி அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்து வரும். கஞ்சியை நன்றாக கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கஞ்சி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கஞ்சியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து ஒரு முறை நன்றாக கலந்து விடலாம். அப்போது தான் நெய்யோட மனம் கஞ்சி முழுவதும் நல்லா பரவி வரும். காய்கறிகள் சேர்த்து செய்த சத்துக்கள் நிறைந்த சுவையான ஆரோக்கியமான கோதுமை ரவை கஞ்சி இப்போ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இன்னைக்கு செஞ்ச இந்த கோதுமை ரவை கஞ்சி மாதிரி நார் சத்து அதிகமுள்ள உணவுகளை எடுக்கும்போது பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை சீராக்கவும் ரொம்பவே உதவுகிறது. உங்கள் வீட்டில் இந்த ஆரோக்கியமான ரவை கஞ்சியை ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கள்.
இதை குறைக்கவும் ஆரோக்கியமாக இருக்கவும் இந்த கஞ்சி ஒரு சிறந்த சாய்ஸ். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆரோக்கியமான ரெசிபி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இதுபோல் இன்னும் நிறைய வீடியோக்களுக்கு சிவின் சுவை சேனலோடு இணைந்திருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவின் சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்த உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.